ஆஹா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு சிரஞ்சீவி. சிரஞ்சீவி என்றால் உயிரோடு இருப்பவர்கள் என்று பொருள். அப்படி இன்னும் 7 சிரஞ்சீவிகள் நம்ம காலத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதாவது இன்றும் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என நம்பப்படும் 7 சிரஞ்சீவிகள் யார் யார்? அஸ்வத்தாமன், மகாபலி, வேதவியாசர், அனுமான், விபீஷணன், கிருபாச்சாரியார், பரசுராமர். இந்த 7 பேரும் இன்றும் உயிருடன் இருக்கிறார்கள். இப்படி உயிருடன் இருப்பவர்களை சிரஞ்சீவிகள் என்று சொல்வார்கள். அந்த அஸ்வத்தாமன்கிறது துரோணரின் மகன், சிவபெருமானின் அருளால் அமரனாக வாழ்கிறார் என்று நம்பப்படுகிறது. மகாபலி தாராள பிரபு, அசுர மன்னன், பாதாள லோகத்தில் இன்றும் வாழ்வதாக நம்பப்படுகிறது. வேதவியாசர் மகாபாரதத்தின் ஆசிரியர். வேதவியாசர் மகாபாரதத்தோட ஆசிரியர், மகரிஷியாக சிரஞ்சீவியாக உள்ளவர், மகாபாரதத்தை உருவாக்கியவர். அடுத்தது ஹனுமான். ஸ்ரீராமனின் ஹனுமான் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராமரின் பரமபக்தன், பூலோகத்தில் ராமரின் நாமத்தை ஜெயித்து கொண்டு இன்னும் வாழ்கிறார். அடுத்தது விபீஷணன், இலங்கை மன்னன், தர்மத்தின் பாதுகாவலராக இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. அடுத்து கிருபாச்சாரியார், மகாபாரதத்தின் குரு யுத்தத்திற்கு பிறகும், மகாபாரதம் நடந்தது இல்லையா, அந்த யுத்தத்தில் அவரோட குரு, யுத்தத்திற்கு பிறகும் உயிருடன் இன்றும் இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. இறுதியாக 7வது பரசுராமர், விஷ்ணுவின் அவதாரம், எதிர்காலத்தில் கலியுகத்தில் அதர்மத்தை அழிக்க வருவார் என்ற நம்பிக்கை. ஆக இந்த 7 பேர்களும் இன்றும் உயிருடன் இருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. நம்புகிறார்கள், நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள். இப்படி இறந்த பிறகும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் சிரஞ்சீவிகள் என்று சொல்வார்கள். ஆக நான் மேலே சொன்ன 7 பேர்கள் அஸ்வத்தாமன், மகாபலி, வேதவியாசர், அனுமான், விபீஷணன், கிருபாச்சாரியார், பரசுராமர், இவர்கள் 7 பேரும் சிரஞ்சீவிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த சிரஞ்சீவிகளை எல்லோரும் தினமும் நினைத்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்கு